லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதந்தோறும் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா ஜென்சி கிட்ஸ்க்கான மந்த்லி ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஜென்சி கிட்ஸ் யாருங்க இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக ஒரு குயிக் இன்ட்ரோ கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 1997 இருந்து 2012 வரைக்கும் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா, இந்தந்த வருஷங்களில் பிறந்திருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸ் தான். இன்னும் நல்லா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 வயசுல இருந்து 29 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் இவங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவான ப்ரெடிக்ஷன் நம்ம சேனலில் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 30 வருஷத்துல ஒரு மனுஷன் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ், அதுக்கப்புறம் அவனுடைய லைஃபை எப்படி அமைச்சுக்கிறானோ அதுதான் அவனுடைய லைஃப்ல அடுத்த 30 வருஷத்துக்கான வழிகாட்டியா இருக்க போது, அடுத்த 30 வருஷத்துக்கான பேஸ்மெண்ட்டா இருக்க போது. அப்போ ரொம்ப முக்கியமான முடிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எஜுகேஷனாக இருக்கட்டும், கெரியராக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், ஃபேமிலியை எப்படி டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும், மேரேஜ் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் எந்தெந்த வயசுக்குள்ள முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த 14 இருந்து 29 அப்படின்னு சொல்லக்கூடிய வயசுக்குள்ளாக தான். அப்போ அந்த டிசிஷன்ஸை இந்த ப்ரெடிக்ஷனோட மேட்ச் பண்ணிக்கிட்டு உங்கள் லைஃபோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் ஜென்சி கிட்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். அந்த வகையில் ஜூலை மாதத்திற்கான பலன்கள் மேஷம் டு மீனம் பார்க்கலாம் வாங்க. கும்ப ராசியில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்கு அப்கமிங் ஜூலை மந்த் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு விஷயம் எடுத்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் சார்ந்த விஷயங்களில் யாரெல்லாம் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் லா படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனாலிட்டிக்ஸ் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் துறைகளில் நான் பயணிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ, அவங்களுக்குலாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரி தேர்வுகள் ஏதேனும் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குது. அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். உங்களுக்கு நிறைய மென்டார்ஸோடைய கைட்ஷிப் அப்படிங்கிறது கிடைக்க போது. இந்த மாதிரி பயணிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வழிகாட்டி, ஒரு குரு வந்து கிடைக்க போகிறாங்க. அப்படி பார்க்குறப்ப வந்து கும்பத்துக்கு இது ரொம்பவுமே ஃபேவராக இருக்க போது. இன்னொரு விஷயம் பார்க்குறப்ப இந்த எஜுகேஷன் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களில் எனக்கு லோன் கிடைக்காம இருக்கே, எஜுகேஷன் லோன் வருமா, இல்லை என்னால் எஜுகேஷன் லோனை வந்து கட்ட முடியுமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து சரியான வாய்ப்புகள் அமைய போது. எஜுகேஷன் லோன் கிடைக்கும். எஜுகேஷன் லோனை வந்து ரீபே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக அமைய போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெரியராக நிறைய புதிய வாய்ப்புகள் வரப்போகுதுங்க. அதை மட்டும் சரியாக பயன்படுத்திக்கோங்க. இது புதிய வாய்ப்பாக இருக்கே அப்படிங்கிற தயக்கம் மட்டும் வேணவே வேணாம். நல்ல வாய்ப்புகள் வரும். இந்த வாய்ப்புகள் வரப்பே பயன்படுத்திக்கிட்டால் தான் உண்டு. நிறைய சேலரியோடு சேர்த்து தான் வரும். அப்போ வரப்போ இந்த நிறுவனம் வந்து லே ஆஃப் பண்ணிகிட்டு இருக்காங்களே, இதனால இப்போ நம்ம உள்ளே போகிறது சரியாக இருக்குமா அப்படிலாம் யோசிக்காதுங்க. என்றைக்குமே எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, அங்கே திறமையாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக ஒரு இடம் இருக்குது. இல்லை நம்ம வரக்கூடிய ஸ்கில்ஸோட அப்டேட் பண்ணிக்கல, நம்ம அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் லே ஆஃப் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ என்ன பயம் வருது அப்படின்னா, நிறைய நபர்களை லே ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் எனக்கு வந்து ஆஃபர் லெட்டர் கொடுத்துருக்கேன், இது சரியாக வருமா அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுடைய ஸ்கில்ஸ்க்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமா யோசிங்க. அதை தாராளமாக பயணிக்கலாம். மொபைலில் வரக்கூடிய சாஃப்ட்வேரே 3 monthsக்கு ஒன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்டேட் பண்ணுறோம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்ஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கெரியரில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அப்படியே அடுத்து பிஸ்னஸ்க்கு வருவோம். பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு நிறைய பேருக்கு பிஸ்னஸ்க்கு லோன் கிடைக்கும். நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்கீம்ஸை, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நல்ல முறையாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் லோன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதனால் என்ன பண்ணுங்கள், புதுசாக பிஸ்னஸ் தொடங்கணும், தொழிலதிபர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக புதிய தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. தொடங்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி ரிலேஷனான விஷயங்களில் பார்க்குறப்ப கொஞ்சம் உடல்நல குறைவுகள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாருடைய ஹெல்த்லையுமே கொஞ்சம் கண்ணாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃபேக்கான சூடோ பெயின்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, திடீர்னு பார்த்தா இங்கே நெஞ்சு வலிக்கிற மாதிரியான விஷயமா இருக்கும். அது நெஞ்சு வலிலாம் கிடையாது. நீங்களாம் என்ன பண்ணிக்கக்கூடாது அப்படின்னா, ஐயோ இது நெஞ்சு வலியாக இருக்குமோ அப்படின்லாம் பயப்படக்கூடாது. ஏன்னா ஜென்சி கிட்ஸில் இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து ஜிம் போகிறாங்க. அப்போலாம் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா மசில் கிராம்ஸ் ஆகுறதே வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இங்கேக்குள்ளே கிராம்ஸ் ஆச்சு அப்படின்னா ஐயோ இது நெஞ்சு வலியாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க.
நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேனிக் அட்டாக்ஸ்லாம் வருது இன்றைக்கி வந்து பார்க்குறப்ப. அப்போ என்ன யோசிக்கக்கூடாதுன்னா, இருக்கிற விஷயங்களை இருக்கிற மாதிரி யோசிங்க. நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப, உடலில் ஏதாவது சின்ன அசௌகரியம் ஏற்படுது, சின்னதாக காய்ச்சல் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, உடலில் இருக்கக்கூடிய அந்த உபாதைகள் ஏதேனும் இருந்ததுன்னா ChatGPT கிட்ட போய் கேட்குறீங்க. இப்போ லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்குது, என்ன பண்ணணும்? அது நிறைய விஷயங்களை உங்களை இன்னும் என்ன பண்ணுது அப்படின்னா பயமுறுத்துது. ஜெமினி கிட்ட போய் கேட்குறது, ஏஐ கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களில் உடல்நலம் குறைவுகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரியான உடல்நல குறைவுகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் நேராக டாக்டர்கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்த்துருங்க. ஏன்னா உடல்நல குறைவுகளை ஏஐ வச்சு டீல் பண்ணீங்க அப்படின்னா மனநலம் பாதிக்கப்படும். ஆக்சுவலி அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ்டாக இருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய ஹெல்த்லேயும் ரொம்ப கான்சியஸாக இருங்க. டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டாக வீட்டில் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஹெல்த்லையும் பார்த்துக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. 8 hours ஸ்லீப்புங்கிறது ரொம்ப முக்கியம். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபேமிலி இருக்கக்கூடிய எல்லாரும் ரொம்ப நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லவ் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப இதில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்க்குறப்ப இந்த பெஸ்டி மாதிரியான விஷயங்கள் வந்து இஷ்யூவாக வர்றதுக்கான வாய்ப்பு கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. உங்களுடைய காதலுக்குள்ளே மூன்றாவதாக ஒரு நபர் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வராமல் இருக்கிறதும் வந்து ரொம்ப நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. அடுத்து வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களில் இந்த மந்த் வந்து வரன்கள் வந்து நல்ல வரன்களாக வருதா, அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சரியாக இருக்கா, அவங்க கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் சரியாக இருக்கா, பே ஸ்லிப் சரியாக இருக்கா, பொண்ணு பற்றி சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் சரியாக இருக்கா, பையனை பற்றி சொல்லியிருக்கிறது கரெக்டாக இருக்கா, இது எல்லாத்தையுமே விசாரிங்க. இல்லையா நல்ல வரன் வரும், அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு தவறான வரன்களை சூஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நிறைய இந்த மாதம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதில் மட்டும் கவனமாக இருந்துட்டிங்கன்னா மற்ற எல்லாமே நல்லா இருக்குது. கெரியர் நல்லா இருக்குது, பிஸ்னஸ் நல்லா இருக்குது, மற்றபடி ஹெல்த் ப்ளஸ் இந்த விஷயம், இந்த ரெண்டில் மட்டும் கவனமாக இருந்துட்டிங்கன்னா ஜென்சி கிட்ஸ், அதுவும் கும்பராசிக்காரங்களுக்கு மற்ற எல்லா விஷயமும் சக்ஸஸாக தான் அமைய போகுது. வாழ்த்துக்கள். இது வரைக்கும் பார்த்த எல்லாமே ஒரு ஜென்ரலான ப்ரெடிக்ஷன் தான். உங்களுடைய சுயஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை எனக்கு வந்து ஒரு சுயஜாதகம் ஹேண்ட் ரிட்டனாக எழுதி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, ப்ரெக்னன்சி சார்ந்திருக்கக்கூடிய கன்சல்டேஷன், மேரேஜ் சார்ந்திருக்கக்கூடிய கன்சல்டேஷன், மேட்சிங் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் டிவோர்ஸ் சார்ந்திருக்கக்கூடிய கன்சல்டேஷன்ஸ், வாஸ்து, நியூமராலஜி மாதிரியான எண் நம்பரான சர்வீசஸ் மட்டும் இல்லாமல் இப்போ குரு பயிற்சி நடந்திருக்கு இல்லையா, இது என்னுடைய ராசிக்கும் என்னுடைய லக்னத்துக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு ஜென்ரலாக இல்லாமல் என்னுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் வச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி, நம்முடைய www.lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்டை செக்இன் பண்ணி பாருங்கள். நம்ம டீம் கிட்ட வாங்க, அவங்க கரெக்டாக உங்களை அனாலிசிஸ் பண்ணி கைட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியாக இன்னும் அருமையான காணொளிகளோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜர் பாலு ஆனந்த். நன்றி, வணக்கம்.